சுனாமி பேரழிவின் 21ஆம் ஆண்டு இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் கடற்கரைகளில் கூடிய மக்கள் ஆழி பேரலையால் உயிரிழந்த தங்களது உறவினர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சகாதேவன். தற்போது அங்கு என்ன மாதிரியான அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது? கூடுதல் விவரம். கடந்த 2004ஆம் ஆண்டு இந்தியாவில் ஏற்பட்ட அந்த சுனாமி ஆழி பேரலை தாக்குதலில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அதிக சேதத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக நாகை மாவட்டத்தில் மட்டும் 6065 பேர் பரிதாபமாக அந்த கடல் அலையில் சிக்கி உயிரிழந்தார்கள். குறிப்பாக வேளாங்கண்ணி கடற்கரைக்கு, வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு சுற்றுலாவிற்கு வந்த வெளி மாவட்டம், வெளி மாநிலங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பேர் உயிரிழந்தது மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை இந்த பகுதியில் ஏற்படுத்தியது. அதன் நினைவாக வருடம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள கடற்கரைகளாக இருந்தாலும் சரி, பேராலய முகப்பு, கடற்கரை, அதே போல பல்வேறு இடங்களில் உயிரிழந்தவர்களுடைய நினைவாக எங்கு இருந்தாலும் எங்கு வசித்தாலும் அவர்களுடைய உறவினர்கள் வேளாங்கண்ணிக்கு வருகை தந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக நாம் இருக்கக்கூடிய பகுதி வேளாங்கண்ணியில் இருக்கக்கூடிய அந்த சடலங்களை புதைத்த இங்கே இருக்கக்கூடிய சுனாமி நினைவு ஸ்தூபியில் தான் இருக்கிறோம். இங்கே வந்து அங்கே உயிரிழந்தவுடைய தங்களுடைய குழந்தைகளுக்கும் கணவர்களுக்கும் உறவினர்களுக்கும் அவங்க ஏற்கனவே சாப்பிட்ட அவங்களுக்கு பிடித்த தின்பண்டங்களை வாங்கி படைத்து கண்ணீர் மல்க இங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை நம்மால் பார்க்க முடியுது. வேளாங்கண்ணி பேராலயம் சார்பாக பேரணியும் வேளாங்கண்ணி கடற்கரையிலிருந்து தொடங்கி நடந்துகிட்டு இருக்குது. இங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட பேசலாம். அம்மா, நீங்கள் எந்த பகுதி? 21 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? 21 வருஷம் ஆனாலும் எங்கள் மனநிலை ஒன்றும் வரல ஐயா. நாங்கள் எங்கள் பிள்ளைங்கள தான் நினைக்க வேண்டியதாக இருக்குது. நாங்கள் அந்த நிர்பந்தத்தில் குடியிருந்தோம். நாங்கள் வேலைக்கு வந்துட்டு பிற்பாடு சுனாமி வந்திருக்கு, எங்களுக்கு தெரியல. நாங்கள் இங்கேருந்து போய் பார்க்கும்போதெல்லாம் தண்ணியில் என் பிள்ளைங்கெல்லாம் மிதங்குது. எல்லாத்தையும் எங்கள் வீட்டுக்காரர் ஏற்றிக்கிட்டு வந்து பாட்டார். எங்கள் கொழுந்தனா பிள்ளைங்க, என் பிள்ளை, எங்கள் நாத்தனா பிள்ளை எல்லாமே 6 பேர் ஒரே இடத்துல தான் கிடந்தது. நாங்கள் மாதா இடத்துல தான் கோயிலில் வேலை செய்கிறோம். நாங்கள் வேலைக்கு வந்துட்டு பிற்பாடு எங்களுக்கு எப்படின்னு ஒன்றுமே தெரியல. நாங்கள் போய் பார்த்த பிற்பாடு தான் எங்கள் பிள்ளைங்க மிதங்கிடுச்சு. தண்ணியில் எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்து வச்சுட்டோம். அதிலிருந்து எங்களால் மீண்டு வரவே நிறைய பேர் வந்து அவங்களுடைய உறவினர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடியதை பார்க்க முடியுது. அம்மா, நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவங்க? உங்கள் வீட்டில் எத்தனை பேர் உயிரிழந்தாங்க? இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கு? 5 பேர். வீட்டுக்காரவங்க, 2 பிள்ளை, நாத்தனா வீட்டு பிள்ளை, மூத்தார் வீட்டு பிள்ளை. 21 வருஷம் ஆகுது. 21 வருஷமா ஒன்றுமே முடியும். அது இருந்தால் இன்னொன்று மேலே இருக்கும் எங்களுக்கு. அது போன பிறகு எங்களுக்கு என்ன? 21 ஆண்டுகளை வந்து கடந்தாலும் நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்களால வெறும் கண்ணீரால் மட்டும்தான் பதில் சொல்ல முடியுது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இதே போல் மீனவ கிராமங்களில், கடற்கரையோரங்களில் உயிரிழந்த அவர்களுடைய உறவினர்களுக்கு திதி கொடுத்து அஞ்சலி செலுத்தி வராங்க. நாகப்பட்டினம் வர்த்தக சங்கம், அதே போல் அரசியல் கட்சியினர், சமூக அமைப்புகள் என பல்லாயிரக்கணக்கானோர் ஆங்கங்கே பேரணியிலும் ஈடுபட்டு இந்த 21ஆம் ஆண்டு அந்த சுனாமி நினைவு தினத்தை அனுசரித்து உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.